கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை 24ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இந்த சங்கீதம் தாவீது அவர்கள் 24ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே கைகளில் சுத்தம் உள்ளவனும் மாசு இல்லாதவனுமாய் இருக்க வேண்டும். அப்போ இந்த வசனத்திலே எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, 4 காரியங்களை கடவுள் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம், கைகளின் சுத்தம், கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இதை 4 காரியங்களை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் அந்த பரலோக வாழ்வுக்கு தகுதி பெற்றவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். இந்த உலக வாழ்க்கையிலே, கரைப்படைந்த உலகத்திலே, கரைப்படைந்த மக்கள் மத்தியிலே, பாவமான இந்த உலகம், நாம் அதன் மத்தியிலே பரிசுத்த ஜாதியாக வாழ்ந்தால் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் பின்பற்ற முடியும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு தாவீது மூலமாக இதை பதிவு செய்கிறார். இந்த வசனம் நாம் வாழ்க்கையிலே சுத்தமுள்ளவர்களாக இருந்து விட்டால் நம்ம எதையும் தொடர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வரும், நம்மை பாவங்கள் நெருக்கும், சாத்தானவன் பல காரியங்களை கொண்டு வருவான். ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளி ஆண்டவருடைய சத்தியத்திலே, அவருடைய வார்த்தையிலே, நாமத்திலே நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் பற்றி கொள்ள முடியும். இந்த உலகம் பொல்லாத உலகம், மோசமான பாவங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் சுத்தம், பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் பற்றி கொள்வோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.